இந்த நாட்டுடைய ராணி தன்னுடைய ஸ்கின்னை ரொம்பவே அழகாவும் எங்காவும் வச்சுக்கிறதுக்காக தினமும் பால்ல தான் குளிக்கிறாங்க. இவங்க குளிச்சு முடிச்சு வெளியில வந்து ஊத்துற அந்த வேஸ்ட் பால்ல அந்த ஊர்ல இருக்கிற மத்த மக்கள்லாம் வந்து குளிக்கிறதுக்காக பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க குளிச்ச பால்ல நம்ம குளிச்சாவது நம்மளும் அவங்கள மாதிரியே அழகா மாறுவோம்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய ராணி என்ன பண்றான்னா ஒரு வயசு பொண்ணு கூட்டிட்டு வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி அவளுடைய அழகெல்லாம் அப்படியே உறிஞ்சிக்கிறா. உறிஞ்ச உடனே அந்த வயசு பொண்ணு அப்படியே கிளவி மாதிரி மாறிடுறா. இந்த ராணியை பார்த்தா அவளுடைய அழகெல்லாம் இவளுக்கு வந்து இவ இன்னும் எங்கா மாறிடுறா. இவ ஏன் இப்படி பண்ணுவானா, இவ ஒரு சூனியக்காரி. இவ தினமும் ஒரு வயசு பொண்ணுடைய அழக அவளுடைய பவரை யூஸ் பண்ணி உறிஞ்சிக்கலனா இவ அவளுடைய உண்மையான ரூபமான கிளவி உருவத்துக்கே மாறிடுவா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, சில வருடங்களுக்கு முன்னால இந்த நாட்டுடைய ராஜா இவளுடைய அழகுல மயங்கி இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு தெரியாது இவ ஒரு சூனியக்காரின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆன உடனே இவ என்ன பண்ணுவானா, அந்த நாட்டுடைய ராஜாவை சாகடிச்சு அந்த நாட்டை இவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவருடைய மகளான அந்த நாட்டுடைய இளவரசியை தூக்கிட்டு போய் அந்த நாட்டிலேயே இருக்கிற ஒரு சிறையில அடைச்சிட்டு இருப்பா. இதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் கழிச்சு அந்த ராணி ஒரு மந்திர கண்ணாடி முன்னாடி போய் நின்னு இந்த உலகத்திலேயே யாரு ரொம்ப அழகுன்னு கேக்குறா. அதுக்கு அந்த கண்ணாடி, நீங்க தான் இந்த உலகத்திலேயே அழகு, ஆனா உங்களை மிஞ்ச இன்னும் ஒருத்தி மட்டும் இருக்கா, அவதான் இந்த நாட்டுடைய இளவரசி. நீங்க அவளுடைய இதயத்தை சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பர்மனண்டா இளமையா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு பொண்ணுடைய இளமையும் உறிஞ்ச தேவையில்லைன்னு சொல்லுது. அதை கேட்ட உடனே அந்த ராணி அந்த இளவரசியை போய் புடிச்சிட்டு வர்றதுக்காக ஆர்டர் போடுறா. ஆனா கடைசியில என்ன நடக்குதுன்னா, அந்த இளவரசி அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு எப்படியோ வெளியில ஓடி வந்து குதிரை எடுத்துக்கிட்டு வேகமா போய் வேற ஒரு நாட்டுடைய படையை உதவிக்கு கூட்டிட்டு வந்து அந்த சூனியக்கார ராணியை சாகடிச்சிட்டு கடைசியில அந்த நாட்டை அவங்க கைவசமே கொண்டு வந்துட்டு அந்த நாட்டுக்கு அவங்களே ராணியா மாறிடுறாங்க.